நம்முடைய ஆவி நறுங்குண்டதாக இருக்க வேண்டும். உருக்கத்தோடு இரக்க குணத்தை காண்பிக்கும் போது ஆண்டவரும் நம் மீது மனது உருகுவார், மனது இறங்குவார், காரியங்களை கைகூடி வரப்படுவார். அன்புக்குரியவர்களே, சீக்கிரமாய் நம்மை சேர்க்க வருகிறவர் ஆகிய இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:12 நாம் தரித்து கொள்ள வேண்டிய சில காரியங்களில் உருக்கமான இரக்கத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உருக்கமான இரக்கம், இரக்கத்துக்குள்ளே உருக்கம் வேண்டும். சில இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மனது உருகுகிறது இல்லை. மனது உருக்கம் உள்ளவர்கள் தான் உண்மையான இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஐயோ பாவம், இந்த நிலைமையில் இருக்கிறார்களே என்று சொல்லி மனது உருக்கம் இல்லாமல் இறங்குகிறார்கள், இரக்க குணத்தை காண்பிக்கிறார்கள். இது வேஸ்ட், கொடுத்தாலும் வேஸ்ட். ஆக நாம் தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களில் மனதுருக்கமுள்ள இரக்கம், பிறர் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மன உருக்கத்தோடு இரக்க குணத்தை காண்பிக்கும் போது ஆண்டவரும் நம் மீது மனது உருகுவார், மனது இறங்குவார், காரியங்களை கைகூடி வரப்படுவார். ஆகவே மனதுருக்கமுள்ள இரக்கத்தை தரித்து கொள்வோம். தேவனால் இரக்கத்தையும் மனது உருக்கத்தையும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.